இருக்கிறது. இத்தகைய சிறப்பைத்தான் திருமுருகாற்றுப்படையிலே நமது நக்கீரர் இயற்றியிருக்கிறார். அதை சொல்வதற்காகத்தான் அந்த சங்க இலக்கியத்தையே அவர் எழுதினார். அதை எழுதியவர் யார் என்று பார்த்தால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரன். இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால் அவர் மதுரையிலே வாழ்ந்தவர். பொற்றாமரை குளத்திலே தான் அவருக்கு ஞானத்தை தருகிறார் நமது சிவபெருமான். ரித்விகன் திறப்பினும் குற்றமே என்று திருவிளையாடல் படத்திலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நக்கீரனுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தார். அந்த மதுரை எப்பேற்பட்ட ஊர் என்று பார்த்தால் அதை டெம்பிள் சிட்டி என்று சொல்வார்கள். கும்பகோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் என்று பெயர் உண்டு. ஏனென்றால் அங்கே 2 நகரங்களிலும் கோவில்கள் நிறைய இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அதனோடு ஒப்பிடும்போது மதுரையிலே குறைவான கோவில்கள் இருந்தாலும் அது கோவிலை மையமாக கொண்ட மாநகரம், கோவிலாகவே திகழ்கின்ற மாநகரம், சங்கம் வைத்து தமிழ் நமது தெய்வத்தமிழை வளர்த்த மாநகரம். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் நடைபெற்ற திருத்தலம். சிவபெருமானே அந்த முதல் சங்கத்தின் தலைமை புலவனாக விட்டிருந்தான் இறையனார் என்ற பெயரிலே. அதற்கு பிறகு சேந்தனாராக முருகப்பெருமானே அந்த அவையிலே அந்த சங்கத்திலே விட்டிருந்தார். தோரைக்கோமான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரும் அந்த சங்கத்திலே ஒரு பாடலை பாடியிருக்கிறார் என்றெல்லாம் குறிப்புகள் நமக்கு தருகின்றன சங்க இலக்கியங்கள். அப்படிப்பட்ட மதுரை திருத்தலம் மீனாட்சி அம்மனின் அவதார திருத்தலம். அப்படிப்பட்ட மதுரையிலே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றமும் நிறைவு படை வீடான 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையும் அமைந்துள்ளன.